தேவசேனாவை காணும்னு என் மேல சந்தேகப்பட்ட, இப்போ உன் சந்தேகம் தேவையில்லைன்னு ஆயிடுச்சா? தேவசேனா வந்தது நிம்மதிதான். ஆனா பார்வதி அம்மா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது பயமா இருக்குப்பா. நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். இப்ப கூட என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம், அது என்னோடய போட்டோம், அதை அப்படியே விட்டுரு. நீங்க வேற நான் வேற இல்லப்பா. உங்களை தேடி வர பிரச்சனைய என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் சரி பண்றேன். நீ ஒன்னும் சரி பண்ண வேண்டாம், நானே சரி பண்ணிக்கிறேன். உங்களால முடியாதனால தானே நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இனிமே வளராது, அதை நான் வளர விட மாட்டேன். அருண், நான் சொல்றதை நம்புப்பா. தேவசேனா வீட்டுக்கு வரலன்னா அருண்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி நீ ஆத்திரத்துல பேசுனதுல உன் துடிப்பு புரிஞ்சுது. ஆனா அதே நேரத்துல அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த என்னை பத்தி யோசிக்காமலே பேசிட்டியம்மா. உங்களை பத்தி யோசிக்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன். பணம் புகழ் பேரை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நிம்மதியை நேர்மையை காட்டி மட்டும்தான் தேடிக்க முடியும். உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கணும்ப்பா. யாரும் தப்பு பண்றப்ப தகுதியை இழக்கிறது இல்ல, ஆனா பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண நினைக்காதப்பதான் தகுதியை இழக்கிறாங்க. நீங்க அந்த தகுதியை இழந்துடக்கூடாதுப்பா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க மறைக்க நினைச்ச விஷயம் ரகசியமாவே போயிருந்தா இந்த பிரச்சனைக்குள்ள நான் வந்திருக்கவே மாட்டேன்ப்பா. ஆனா எப்ப எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. நான் வாழ வந்த வீட்டுல எந்த பாவக்கரையும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்த காலச்சக்கரங்களை திரும்ப வச்சே ஆகணும். நான் முடியாதுன்னு சொன்னாதானம்மா நீ ஆதங்கப்படணும். நான் தான் நீ சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டேனம்மா. எனக்கு நீங்க சொல்றதோட இருக்கக்கூடாது, செஞ்சு காட்டணும்ப்பா. நம்பூதிரிகிட்டையும் வச்சுக்கிட்டையும் பேசிட்டம்மா. அவங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு நடந்த தேவசேனா பிரச்சனை இல்ல பார்வதி அம்மா காரணமா இருப்பாங்களோன்னு நினைச்சு பயந்த மாதிரி இனிமேலும் பயந்துட்டு இருக்க முடியாது. இது வரைக்கும் நீங்க சமாளிச்சதெல்லாம் போதும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுப்பா. இன்னும் 2 நாள்ல காலச்சக்கரங்களை காட்டம்மன் கோவில திரும்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடை நீங்க செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா காட்டம்மன் கோவில்ல நீங்க பண்ண பாவத்தை பத்தி உங்க புள்ளகிட்ட சொல்றதை தவிர எனக்கு வேற இந்த விஷயம் அருணுக்கு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போயிருமேனு தான் 20 வருஷமா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. உங்க புள்ளகிட்ட 20 வருஷமா ஒரு விஷயத்தை மறைச்ச குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கட்டின புருஷன் கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைச்சிட்டு இருக்க குற்ற உணர்ச்சி என்ன வாட்டி வதச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியணும், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லாம ரகசியத்தை மறைச்சு வச்சு என்னால இனியும் அவருக்கு துரோகம் பண்ண முடியாதுப்பா. நான் உங்க விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்றதுக்குள்ள நியாயமா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்கப்பா. இல்லனா இந்த பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன், உங்க புள்ளதான் தலையிடுவார். சொல்லுச்சோ ராஜசேகர், நீ உடனே கிளம்பி வா, நாம நம்பூதிரி பார்க்கணும். என்னாச்சு? நான் இப்பவே புறப்பட்டு வர்றேன்.
சூரிய கிரகணம் முடிஞ்சிடுச்சு. நந்தினி என்ன தேடி வந்திருக்கணுமே, ஆனா இன்னும் வரலையே. சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு அவ வெளியில வரலைனா அவ உயிரோட இல்ல. அவ உயிரோட இல்லாத இந்த உலகத்துல எனக்கு என்ன வேலை? நானே என்ன மாச்சுக்கிறேன். அம்மா, பார்வதி, என்னது? என்னாச்சு? சாமி, என்னைக்குமே உங்களை நான் இப்படி பார்த்தது இல்லையே. என்னாச்சு சாமி? ஞான் பண்ண சர்ப்ப பஸ்ம பூஜை சித்தி ஆகல. என்ன சொல்றீங்க? இந்த சூரிய கிரகண அமாவாசைக்கு நந்தினிய வெளியே வரவிடாம பண்ணிட்டா. காலத்துக்கும் வெளியே வரவிடாம பண்ணிடலான்னு கணக்கு போட்டேன். ஆனா என் கணக்கு பொய்யா போச்சு. நந்தினிய நெருப்பு கட்ட உடைச்சிட்டு வெளியே வந்துட்டா. நந்தினி, நந்தினி, நந்தினிக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய நீ அவளை அனாதையா விட்டுட்டு போகணும்னு நினைக்கலாமா? உன்னை ஒரு தடவை காப்பாத்தியும் மறுபடியும் அதே தப்பு பண்ணணும்னு நினைக்கிறியே. நந்தினிய வச்சுத்தானே நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். சூரிய கிரகணம் அன்னைக்கு அவ வராததால நந்தினி இல்லைன்னு நான் தப்பா நினைச்சிட்டமா. இப்பதான் நான் நந்தினிய பார்த்துட்டே இல்ல. இப்ப என் மனசுல தைரியம் வந்துருச்சு. நாம ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாமா. ஏன் நந்தினி, காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வரேன்னு வேணு வீட்டுக்கு போன நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த? உன்னை தேடி தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? காலச்சக்கரங்களை எடுக்க இருந்த நேரத்துல நம்பூதிரி 64 யோகினிகளை வச்சு என்னை இழுத்துட்டு போயிட்டான். புத்துக்கட்டை உடைச்சிட்டு எங்கேயோ போய் மறைஞ்சிருந்த நந்தினிய யோகினியாக நடத்தி வர வைக்க முயற்சி பண்ணீங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டிய நந்தினிய வேற யாரோ கட்டு போட்டது தெரிஞ்சு அந்த கட்டுல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு நெருப்பு கட்டு போட்ட ஆளு நீங்க. இருந்த இடத்துல இருந்து அப்படியெல்லாம் பண்ண நீங்க. அதே மாதிரி நந்தினிய வெளியில வர விடாம பண்ணிடுவீங்கன்னு நினைச்சு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப இப்படி சொல்றீங்களே சாமி. மனுஷங்களுக்கு வெற்றி உழைச்ச உழைப்ப வச்சு கிடைக்கலாம். மாந்திரிகனுக்கு வெற்றி கால நேரத்தை வச்சுதான் கிடைக்கும். நந்தினிய முடக்க நான் கத்துக்கிட்ட வித்த சோட போகல. நந்தினிய கட்ட ஞான் பண்ண காரியத்துல குறை வைக்கல. கிரகணம் உச்சத்தை தொடர நாழிகை வரைக்கும் நந்தினி எந்த பிடியில இருந்தா. ஆனா உச்ச நாழிகைய தாண்டறப்ப எதிர்பாராத விதமா பார்வதி வந்து நந்தினிய காப்பாத்திட்டா. 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அடி வாங்கியும் அந்த செல்விங்கிற சாமுண்டி திருடலையா? அவதான் உன்னை பிடிச்சு வச்சிருந்தாளா? அவளை விடக்கூடாது. நான் போய் அவளை கண்டு துண்டமா வெட்டி போட்டுட்டு வரேன். அதுக்கு அவசியம் இல்லை. நந்தினிய கட்டு போட்டதுக்கு நந்தினியே அவளை அழிச்சு கணக்கு தீர்த்துட்டான். சாமுண்டி கணக்க மட்டும் தீர்த்தா பத்தாது. அந்த சதிகார நம்பூதிரி, ராஜசேகர், விச்சு, நயவஞ்சகி மாதவின்னு ஒருத்தர் விடாம தீர்த்து முடிக்கணும். பார்வதி சிவநாகம்ங்கிறதுனால சூரிய கிரகண அமாவாசையில நாகசக்தி உச்சத்துல இருக்குங்கிறதால பார்வதிய மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. செத்து போன பார்வதிக்கு பழிவாங்கிற சக்தி இல்லைன்னு சொன்னீங்களே சாமி. இப்ப எப்படி சக்தி வந்துச்சு? நிர்விகற்ப யோக சமாதி நிலையில இருந்த பார்வதிக்கு பழி வாங்குற சக்தி தான் இல்ல, ஆனா காப்பாத்துற சக்தி இருக்கு. அதாவ நந்தினிய காப்பாத்திட்டா. நந்தினி தன் கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான்
காட்டம்மன் கிட்ட அனுமதி வாங்கி நான் இருந்த நிர்வகர்ப யோக சமாதி நிலையை கலைச்சிட்டு வந்திருக்கேன். இனி நீயும் நந்தினியும் தனி ஆளுங்க இல்ல, உங்களுக்கு நான் இருக்கேன். எப்படி மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு சாரதியா கிருஷ்ணன் இருந்தாரோ அதே மாதிரி நந்தினிக்கு நான் இருப்பேன். ஏற்கனவே பார்வதி வீட்டுக்கு வந்து கங்கா கிட்ட நம்ம பத்தின விஷயங்களை சொல்லி கங்கா காலச்சக்கரங்களை கேட்கற அளவுக்கு பண்ணிட்டா. இப்ப நந்தினியை வேற வெளியில கொண்டு வந்துட்டா. வெளியில வந்த நந்தினி நம்மளை தேடித்தானே வருவா, மறுபடியும் கங்கா உடம்புக்குள்ள தானே ஏறுவா. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சாமி, நாம என்ன பண்ண போறோம்? குருக்ஷேத்திரம் ஆரம்பமாயிடுச்சு. காட்டம்மனுக்கு வெற்றி கிடைக்கிற நாள் நெருங்கிடுச்சு. இனி நந்தினிக்கு இறங்கு முகம் இருக்காது, ஒவ்வொரு நாளும் ஏறு முகம் தான் இருக்கும். ஆமா பார்வதி, இனிமே நந்தினிக்கு ஏறு மகன்தான். உங்ககிட்ட இருந்து நல்வாக்கு வந்துட்டா அது அப்படியே நடக்கும். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட இன்னொரு நல்ல செய்தி உனக்கு சொல்றேன். நம்ம காயத்ரி உயிரோட இருக்கா. ஆசிரமத்துல இருந்து அவளை யாரோ தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. நடக்கிற சத்திய போராட்டத்துல அவளும் பங்கெடுக்க வரணும்னு நான் காட்டம்மனுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். காயத்ரி வரணுங்கிறது காட்டம்மனோட விருப்பமா இருந்தா அவ வரட்டும். ஆனா அவ வரத்துக்கு முன்னாடியே பிரச்சனை முடிவுக்கு வந்துரும். ஏன்னா நந்தினி பெண் உருவம் எடுக்க போறா. ஆமா, நீ ஏற்கனவே சொல்லியிருக்க. ஆனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தானே அவளுக்கு பெண்ணுருவம் கிடைக்கும். அதுக்கு இன்னும் நாள் இருக்கே. சூரிய கிரகணம் நந்தினிக்கு சக்தியை கொடுத்ததுனால சித்ரா பௌர்ணமியில அவளுக்கு கிடைக்க வேண்டிய பெண் உருவம் மார்கழி பௌர்ணமியில கிடைக்க போகுது. அப்படியா? நந்தினி பெண் உருவம் எடுத்துட்டா சிவனாகமான என்னை விட பல மடங்கு சக்தி அவளுக்கு இருக்கும். ஆனா அவளை பெண்ணா மாற விடாம, அந்த உருவம் கிடைக்க விடாம துஷ்ட சக்திகளும் மாந்திரிக சக்திகளும் தடுக்கும். அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வர மார்கழி பௌர்ணமி வரைக்கும் நந்தினி பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். நந்தினி நம்மளை தேடி வரமாட்டா. அது மட்டும் இல்ல, கங்கா உடம்புலயும் ஏற மாட்டா. மார்கழி பௌர்ணமி வரைக்கும் நந்தினி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்வதி கட்டுப்படுத்தி வச்சிருப்பா. அமாவாசைக்கு நந்தினிக்கு தானே சம்பந்தம் இருக்கும். பௌர்ணமிக்கு நந்தினிக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. பெண் ஜென்மம் எடுத்த ஆன்மாக்கள் மங்கை, மடந்தை, பேதை, பெதும்பை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணுன்னு 7 பருவங்கள் எடுக்கிற மாதிரி சக்தி நாகம், சிவநாகம், அபூர்வ நாகங்களா அவதரிச்ச ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாக கன்னிகளா பரிமாணம் அடையும். இதுவரைக்கும் நாக உருவல இருந்த நந்தினி பெண் உரு எடுக்கிற காலம் வந்துருச்சு. வரப்போற மார்கழி பௌர்ணமியில நந்தினிக்கு பெண் உரு கிடைக்க போகுது. சிவநாகத்துக்கு எப்படி பார்வதி உருவம் கிடைச்சதோ அதே மாதிரி நந்தினிக்கும் ஒரு உருவம் கிடைக்க போகுது. பெரும் நாகநந்தினியா நம்மள பழிவாங்க துடிச்சவ நாகக்கண்ணி நந்தினியா பழிவாங்க வரப்போறா. மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு நந்தினிக்கு உருவம் கிடைக்காம தடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நந்தினி சக்தி நாகங்கிற தகுதியை எழுதிடுவா. நந்தினிக்கு இருக்கிற முழு சக்தியும் போயிடும். அம்மா, மறுபடியும் என்ன பதுங்கி வாழ சொல்றியாமா? துரோகிகளை நடமாட விட்டுட்டு காலச்சக்கரங்களை எடுக்க வேண்டிய கடமையை பாக்கி வச்சுட்டு நான் எப்படி பதுங்கி வாழ முடியும்? சொல்லுமா. உன்னை பதுங்க சொல்றது பாயறதுக்கு தான். வர மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு நீ பெண் உருவம் எடுக்கலனா அப்புறம் எப்பவுமே எடுக்க முடியாது. நீ சக்தி நாகமாவும் இருக்க முடியாது.
அபூர்வ பிறப்பு பிறந்த நீ உன்னோட தகுதிகளை இழந்துடக்கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய பெருமைகளை எல்லாம் விட்டு கொடுத்துட கூடாது. நீ சக்தி நாகமாய் இருந்தா தான் இந்த பார்வதிக்கு பெருமை, அந்த காட்டம்மனுக்கு மகிமை. அதுக்காக நீ பொறுமையா இருந்தாகணும். நந்தினிக்கு பெண் உருவம் கிடைக்க கூடாது. எப்படியாவது நந்தினிக்கு பெண் உருவம் கிடைக்காம தடுத்துருங்க சாமி. நம்மால இருக்கிற ஆபத்தை பார்வதி நந்தினி கிட்ட சொல்லி பாதுகாப்பான இடத்துல பத்திரப்படுத்தி இருப்பா. நாம நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா நந்தினி பெண் உருவம் எடுக்க விடாம இருக்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். சாமி, இந்த விஷயத்துல நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம். நந்தினியால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு சாமி. ஆமா சாமி, நந்தினியை முடக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. பண்ற. நந்தினி காலத்துக்கும் பாம்பா இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ற. நந்தினிக்கு நாகக்கண்ணிங்கிற அந்தஸ்து கிடைக்காம இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்யற. மொத்தத்துல நந்தினி பெண்ணுரு எடுக்காம முடக்கி காட்டுற. நந்தினியை சக்தி நாகமா வளர்த்துட்டோம். நாம தான் அவளை பெண் உருவம் எடுக்க வைக்கணும். அதுக்கு எந்த தடையும் வராம அது வரைக்கும் நந்தினியை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. இப்ப பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். தேவைப்படும் போது மீண்டும் வருவேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. அம்மா, நந்தினிக்கு சாமுண்டி மாதிரி இன்னொருத்தியாலையும் பிரச்சனை இருக்கு. ஆமா பார்வதி, நான் அவகிட்ட நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையுமே உளறிட்டேன். காலச்சக்கரங்களை பத்தியும் சொல்லிட்டேன். அவளாலையும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. யார் அவ? பைரவின்னு சொன்னா. செல்லி அம்மனோட உபாசினின்னு சொன்னா. செல்லி அம்மனோட உபாசினா அவளும் காட்டம்மன் கிட்ட பாடம் படிச்சவதான். நம்ம தெய்வம் உருவாக்குனவளால நமக்கு எதிராக அவளால எதுவும் பண்ண முடியாது. பைரவிய நான் பாத்துக்கிறேன். நீ நந்தினியை பாத்துக்கோ. சரி பார்வதி. பார்வதி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கங்கா 2 நாள்ல காலச்சக்கரங்களை கொடுக்கணும்னு கெடு வச்சிருக்கா. கொடுக்கலன்னா அருண்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுவேன்னு நெருக்கடி கொடுக்கறா. கங்கா அவசரப்பட்டு சொன்னபடி செஞ்சிட்டான்னா இவ்வளவு நாள நாம மறைச்சு வச்சிருந்த விஷயத்துக்கு அர்த்தமில்லாம போயிடுமே சாமி. இவ்வளவு காலமும் நந்தினியை மட்டும்தான் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். ஆனா இப்போ கங்காவையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். என்ன பண்ண போறீங்க சாமி? அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. கங்கா காலச்சக்கரங்களை தானே கேட்டிருக்கா. அவ கேட்டதை அவ கையிலேயே கொடுத்துருவோம். 20 வருஷமா கூட வச்சிருந்த காலச்சக்கரங்களை கொடுக்க சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? நான் கொடுக்க சொல்றது உண்மையான காலச்சக்கரங்களை இல்ல, கங்காவுக்கு கொடுக்கறதுக்குன்னே செய்ய போற போலி காலச்சக்கரங்களை. ராஜசேகர், கங்காவுக்கு பிடிவாதம் அதிகம். அதுவும் சாமி விஷயம்னா எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டா. நாகம்மா முக்கியமா இல்ல அவ கல்யாணம் முக்கியமாங்கிற நிலைமை வந்தப்ப கூட அவ நாகம்மா தான் பெருசுன்னு நின்னா. அப்படிப்பட்ட கங்கா இன்னைக்கு காட்டம்மன் தான் பெருசுன்னு நிப்பா. காலச்சக்கரங்களை காட்டம்மன் கோயில்ல வைக்கணுங்கிற நினைப்பு கங்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ அதை மாத்திக்க போறதில்ல. இந்த நிலைமையில போலி காலச்சக்கரங்களை அவ கையில கொடுத்து நம்ப வைக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. ராஜசேகர், ഞാൻ പോളി കാലചക്രങ്ങളെ செஞ்சு உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வர. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. விச்சு, வேலை தெரிஞ்ச ஒரு விஸ்வகர்மாவை கூட்டிட்டு வா. உடனே போலி காலச்சக்கரங்களை தயார் பண்ணணும். சரிங்க சாமி.
நந்தினி பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா வந்து சாப்பிடு. நந்தினி எங்க காணோம்? நந்தினி 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 அம்மா நந்தினி. ஐயோ நந்தினி